ஹாய் கைஸ், திஸ் இஸ் சூர்யா ஃப்ரம் பிரிட் ட்ரேடிங். ஸோ இன்னைக்கு கோல்டோட வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ நேற்று வீடியோ போட்டிருக்க மாட்டேன், பிகாஸ் என்ட்ரிஸ் எதுவும் பெருசாக இல்லை அண்ட் மார்க்கெட் ஆல்சோ ஒரு ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு பார்க்கலாமா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஹை டைம் ஃப்ரேம்லேருந்து வந்துடலாம். இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு என்ன மாதிரி ஒரு ஜோன் இருக்குது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் லாஸ்ட் வீக் இது நல்ல ஒரு ஃபால் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு கன்சல்டேட் ஜோனில் இருந்துட்டு அகைன் ஸ்டில் ஃபால் ஆகிட்டு இப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபாலை ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஸ்ட்ரக்சராக பார்த்தா தெரியும், நமக்கு ஃபால் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்குது, லிக்விட் நிறைய இருக்குது. ஆனால் அவன் ஸ்டில் ஃபால் ஆகாமல் ஒரு பேஸ் ஜோனை ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? இங்கேருந்து கீழே வந்திருக்கான். ஸோ கீழே வந்திருக்கு. ஸோ இங்கேயே கிரியேட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த டிமாண்டுக்கு ரியாக்ட் ஆகிட்டு தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து ஓவரால் கோல்டோட வியூ ஹை டைம் ஃப்ரேமில். ஸோ இப்போ டே ட்ரெண்ட் எப்படி இருந்துச்சு? ஸோ நம்ம இன்றைக்கி ஏதாச்சும் என்ட்ரிஸ் எடுத்துருந்துருமான்னு பார்க்கலாமா? ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டில் இப்போ வந்து டே ட்ரெண்டாக பார்த்தா நமக்கு லாங்கில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, லாங் என்ட்ரிஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம், செல் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது எத்தனை பேர் நீங்கள் எக்ஸ்னஸ் சார்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரில. ஸோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஜோன்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரெட் கலர் ஷேட்ஸ் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை மார்ஜின் ரிக்வயர்மெண்ட் ரீஜன் சொல்லுவாங்க, ஹெச்எம்ஆர் ரீஜன் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இங்கெல்லாம் வந்து நார்மலாக லெவரேஜ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லெவரேஜ் 1:200 கம்மியாகிடும். ஓகேங்களா? ஹையஸ்ட்டு லெவரேஜ் பார்த்தீங்கன்னா 1:2000 வரையும் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரீஜன் வரப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த லெவரேஜ் கம்மியாகிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதிகமாகிடும். ஸோ அதனால் நமக்கு இந்த இடத்துல இந்த ரீஜனில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அண்ட் இந்த ரீஜனில் வந்து நியூஸ் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் இது கொடுத்துருக்காங்க இந்த ரீஜன். ஓகேங்களா? சரி, ஓகே. நேற்றோட மார்க்கெட் வியூலேருந்து வந்துடலாம். நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹை டைம் ஃப்ரேம்லேயே நமக்கு இறங்கி வந்துட்டு இருந்தான். ஸோ 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். 1 ஹவரில் நமக்கு ஏறி போயிட்டு அண்ட் 1 ஹவர்லேயே நமக்கு இறங்கி வந்துட்டு இருந்தான். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேனிபுலேஷன் நடந்திருக்கான். இன்ஸ்டியூஷன் சொல்ல முடியாது, இந்த எக்ஸ்னஸ் சார்ட்டுக்காரனே ப்ரோக்கரேஜே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனிபுலேஷன் நடத்திருக்கான். ஸோ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லோ. ஸோ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லோவை இங்கே இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லோ ஸ்வீப் பண்ணிவிட்டு வந்திருக்கான். ஸோ நம்ம ஸ்ட்ரக்சராக பார்த்தா இது என்ன ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சோச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செல் சைடுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், அழகாக சோச்லாம் கொடுத்துட்டு, ஓகேங்களா, அகெயின் மேலே ஏறி போயிட்டு மேலே ஒரு சோச் கொடுத்த மாதிரி காட்டியிருக்கான். ஸோ சிம்பிளாக நீங்கள் என்ன புரிஞ்சிக்கலாம்னா, எப்படி சொல்கிறது, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ட்ராப் தான் சொல்லலாம். பிகாஸ் மார்க்கெட் இந்த சைடும், அதாவது செல் சைடுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான், பை சைடுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ராப் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் யாராச்சும் செல் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்துருந்தா செல் மேக்ஸிமம் எப்படி சொல்கிறது, எஸ்எல் அடிச்சிருக்காது. ஸோ கன்ஃபர்மேஷன் பார்க்காம யாராச்சும் இந்த இடத்துல எங்கேயாச்சும் இங்கே இருக்க சப்ளைஸில் போய் யாராச்சும் டேரெக்டாக செல் பண்ணியிருந்தாங்கன்னா, கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எஸ்எல்லாகவே இருந்திருக்கும் நேற்று. ஸோ யாராச்சும் எஸ்எல் அடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து எப்படி ப்ரோ வியூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடுக்கு ஒரு ஹை டைம் ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா பை சைடுக்கு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம டேரெக்டாக பை பண்ணலாமா கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது. எந்த டைம் ஃப்ரேம் மார்க்கெட் ஃபாலோ பண்ணிட்டுருக்கான்னு பார்க்கணும். ஸோ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 15 மினிட்டோட ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். ஓகேங்களா? ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லிக்கிறது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மார்க்கெட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஸோ நீங்கள் எடுக்க போகிற ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்க போதா இல்லை ப்ராஃபிட் ஆக போதான்னு சொல்லிட்டு முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி இப்போ கேட்டிங்கன்னா சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் மார்க்கெட் என்ன ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணுது நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா, அந்த ஆர்டர் ஃப்ளோ தான் மேக்ஸிமம் நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க. ஸோ அதனால் ஈஸியாக உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும், மேக்ஸிமம் வந்துடும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு வேளை ப்ரோ எஸ்எல் அடிக்க போகுது ப்ரோ, எப்படி ப்ரோ அது எஸ்எல் அடிக்குதுன்னு தெரிஞ்சிக்கல, அதாவது ஏன் எஸ்எல் அடிச்சுன்னு தெரியலன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 15 மினிட் ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் வந்து ஒரு 15 மினிட் ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 15 மினிட் ஸ்ட்ரக்சர் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் மேபி ஒரு வேளை 5 மினிட்டோட ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணியிருப்பீங்க வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து 5 மினிட் ஆர்டர் ஃப்ளோ வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்டோட ஆர்டர் ஃப்ளோ.
ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, மார்க்கெட் ஓவரால் வந்து 15 மினிட்டோட ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, 5 மினிட்டோட ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணி என்ட்ரிஸ் ஏதாச்சும் எடுத்திருப்பீங்க. அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், நீங்கள் எடுத்த என்ட்ரி ட்ரிகர் ஆகும், ப்ராஃபிட் நல்ல மேலே போகும், எஸ்எல் அடிச்சிருவான். எஸ்எல் அடிச்சுட்டு 15 மினிட்ல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குல்ல நமக்கு. ஸோ மார்க்கெட் ஏன்னா 15 மினிட்டோட ஆர்டர் ஃப்ளோ தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு டார்கெட் போயிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் எஸ்எல் அடிக்குதுன்னா, நீங்கள் இந்த டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் மாற்றி எந்த ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, ஓகே. இன்னைக்கு என்ட்ரி செட்டப் இருந்துச்சா கேட்டேன், இருந்துச்சு. அண்ட் என்ட்ரி ட்ரிக் கொடுத்தானே கேட்டிங்கன்னா என்ட்ரி கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அதோட என்ட்ரி வந்து எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட்டிங்கே எனக்கு 15 மினிட்டோட ஆர்டர் ஃபுல்லாக இறங்கி வந்துட்டே இருந்தான். சரி, ஓகே. இப்போ எனக்கு ஹை டைம் ஃப்ரேமில் பை சைடில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது, லோ டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் இறங்கி இருக்குது. ஸோ அகைன் லோ டைம் ஃப்ரேம்லேயும் ஒரு பை சைடுக்காக ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. நம்ம லாங் ட்ரை பண்ணலாம் வெயிட் பண்ணுறேன். இங்கே வந்து எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் கொடுத்தான். எஸ்எம்எஸ் கொடுத்த அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து என்ன டைம் ஃப்ரேம் இப்போ ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். 15 மினிட்டோட ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, 15 மினிட்டோட ஹை எங்கே ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஒரு 15 மினிட்டோட இன்டிஸ்மெண்ட் மார்க்கெட் எடுத்த அப்புறம் ஒரு லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நீங்கள் அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, லாங்க்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? எனக்கு இங்கே வந்து 15 மினிட்டோட ஹை ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? 15 மினிட்டோட ஹை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டிமாண்ட் ஒன்று கிரியேட் பண்ணலாம் லோ டைம் ஃப்ரேமில். ஸோ இதுதான் டிமாண்ட். ஸோ இந்த டிமாண்டை தான் மார்க்கெட் என்ட்ரி எடுத்திருப்பான். 5 மினிட்டோட ஆர்டர் ஃபாலோ பண்ணியிருப்பான் லோ டைம் ஃப்ரேமில். ஸோ அதாவது எனக்கு இந்த பிளாக்கு பார்த்தீங்கன்னா 1 மினிட்டோட பிளாக். பட் எனக்கு நான் என்ன ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கூட எனக்கு. ஸோ ஒரு 1 மினிட் கன்ஃபர்மேஷன் கொடுத்த அப்புறம் நம்ம லாங் புஷ் பண்ணலாம் வெயிட் பண்ணிருந்தேன். பட் மார்க்கெட் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா, 1 மினிட்லாம் கொடுக்காம அவன் அந்த 5 மினிட்டோட அந்த 1 மினிட்டோட ஆர்டர் பிளாக்கில் டேப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஸ்னைப் கொடுத்தான். ஆல்மோஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன். ஸோ இங்கே இந்த பிளாக்ல நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம். அழகாக இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 1:3 வச்சிருக்கலாம். பட் ஒரு 15-16 பாயிண்ட் மேலே போயிட்டான் டார்கெட். சரி, ஓகே. இப்போது இந்த இடத்துல எப்படி ப்ரோ நம்ம இந்த மாதிரி இடத்துல எப்படி ப்ரோ அவாய்ட் பண்ணுறதுனா, நம்ம கையில் எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு சொல்லப்போனால். ஸோ பிகாஸ் நான் எப்படி என்ட்ரி எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும், ஒரு சோச் வேணும். அந்த சோச் இருந்தால் தான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கலாமா கேட்டிங்கன்னா எடுக்கலாம். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் என்ட்ரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து போகிறது கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. ஸோ இந்த மாதிரி வந்து அக்ரெசிவாக நம்ம என்ட்ரி எடுக்கணும், எடுக்கலாம், தப்பு இல்லை. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் என்ட்ரியில் வரும். நான் வந்து அக்ரெசிவ் என்ட்ரி எடுக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக நான் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு எனக்கு வந்து அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணணும். இப்போ என் அக்கௌண்ட்டில் ஒரு $100 இருக்குன்னா அதை எப்படியாச்சும் நான் மல்டிப்ளை பண்ணுறது தான் என்னோட எய்மாக இருக்குது. பிகாஸ் நாளைக்கு நான் $1000 போடுறப்போ என்னால் ஈஸியாக அதை மெயின்டைன் பண்ண முடியணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு $50 போட்டு $100 போட்டு என் அக்கௌண்ட்டில் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, லாஸ் ஆகுதுன்னா அப்போ $1000 போட்டு கூட ஒரு யூஸும் கிடையாது. ஓகேங்களா? அதனால் என்னோட வியூ எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எல்லாம் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஏன் ப்ரோ டபுள் த லாட் யூஸ் பண்ணல, 0.3 யூஸ் பண்ணலாமே, எப்படி சொல்கிறது, என்ட்ரி மிஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் ஈஸியாக என்ட்ரி எடுக்கலாமே, ஏன்னா உங்களுக்கு தான் வியூ இருக்குது, எடுக்கலாமே கேட்டால் எடுக்கலாம். பட் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி பார்த்து போகிறது பெட்டராக இருக்கும். அண்ட் என்னோட இப்போது கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் இப்போதைக்கு என்னோட எய்ம் இதாக தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இதுதான் இன்றைக்கி இருந்த என்ட்ரி செட்டப். இதை நான் டிஸ்கார்ட்லேயும் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ டிஸ்கார்ட் ஏதோ ப்ராப்ளம் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால தான் டிஸ்கார்ட் எப்படி காட்ட முடியல. ஓகே, நான் வந்து நாளைக்கு இல்லை, இதோட நெக்ஸ்ட் வீக் தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீக் நான் என்ட்ரி எடுத்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.